Hi, hello friends, welcome to Madhi Creations. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் டிசைன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதனோட கண்டினியூட்டி தான் இது. பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ பார்ட் 2ல் இந்த லீஃப் டிசைன் பார்க்கலாம். இந்த லீஃப் டிசைனும் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த லீஃப் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த லீஃப் ஒர்க் கொடுத்துக்கலாம். லீஃபில் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் த்ரெட்டில் லீஃப் கொடுத்துக்கலாம். நான் லீஃபோட மேலே எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டாக அந்த த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுற மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். லீஃப் நம்ம எந்த ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த லீஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது போல் தான் நான் போட போகிறேன். இது ஃபுல்லாக இந்த ஷேப்பு இப்படி கர்வாக இப்படி லைட்டாக இப்படி பெண்டாகி வளைஞ்சு வந்திருக்கு இல்லையா லீஃபு, இதே போல் போட்டோம்னா நம்ம லீஃப் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஃப்ளவரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லீஃப் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதே மாடல் தான் இங்கேயும் போட்டிருக்கேன். இந்த ஸ்டெம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா, ஸ்டெம்முக்கு பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, ஆரி நீடில் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆரி நீடில்லாம் தெரியாதுன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங்லேயே போடலாம். சில்க் த்ரெட்டு இல்லை மிஷின் த்ரெட்டு, எம்ப்ராய்டிங் த்ரெட் உங்களுக்கு எந்த த்ரெட்டில் வருதோ அதில் போடலாம். நார்மல் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே போலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம ஸ்மால் சைஸில் குட்டி குட்டியாக பக்கத்தில் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக வரணும். இப்போ இது பக்கத்தில் கொடுத்துக்குறோம். பக்கத்தில் கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் டர்ன் பண்ணி இதுக்குள்ளே விடணும். இதுக்குள்ளே விட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி மறுபடியும் எடுத்து கொஞ்சம் லாங்காக போடணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் தெரியும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் கொடுக்குறேன். நான் பக்கத்தில் கொடுத்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா செயின் ஸ்டிச், அதுக்குள்ளவே நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே போடாமல் வெளியே கொடுத்தீங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. நான் டர்ன் பண்ணும்போதும் அப்படி தான் கொடுக்குறேன். இப்போது கொஞ்சம் லாங் சைஸ் போட்டுக்கிறேன். இது பக்கத்துலேயே கொடுத்துட்டு இந்த இன்னர் ஸ்டிச் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளவே நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். இப்படி இப்போ நம்ம எந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறோமோ அந்த சைடு கொடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறேன். இது நம்ம ஸ்டெம்முக்கு இது மாதிரி வளைஞ்சு வரத்துக்கெலாம் கொடுத்தோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இங்கே கர்வ் வருது இல்லையா, இங்கே ஸ்டெம்முக்கெலாம் கொடுக்க போகிறோம். இது கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு குட்டி ஃப்ளவர் போடுறேன். அதுக்கு பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 2x2 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதனோட பக்கத்துலேயே நான் இப்படி குத்தி எடுக்கிறேன். நம்ம எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குத்திட்டு இந்த த்ரெட்டை நீடிலோட பேக் சைடில் டர்ன் பண்ணுறோம். இப்போ பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் பிங்க் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே போல் தான் நீட்டாக இது வரைக்கும் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனோட அவுட்லைனில் பார்த்தா க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. இதனோட அவுட்லைனில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே போல் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு த்ரெட் இந்த பக்கம் இருக்கணும், ஒரு த்ரெட் இந்த பக்கம் இருக்கணும். நீடலுக்கு கீழே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி எடுக்கும்போது இதை சுற்றிலும் வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சு. இந்த த்ரெட் ஒர்க் பண்ணதுக்கும் இதை அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை சுற்றி கொடுக்கும்போது இன்னும் எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது என்னோடய அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இந்த குட்டி ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த குட்டி ஃப்ளவரோட சென்டரில் அங்கங்கே கேப் இருக்குது இல்லையா, அதில் நம்ம க்ரீன் கலரில் த்ரெட் கொடுத்துக்கலாம். சிங்கிள் லைன் தான் கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலராக இல்லாமல் கொஞ்சம் டபுள் கலராக தெரியும். நம்ம பிங்க் கலர் கொடுத்தோம் இல்லையா, அந்த பிங்க் கலர்லேயே இல்லாமல் அந்த டபுள் கலரில் தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். இது போல் கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதோடு இல்லாமல் ஜஸ்ட் நீங்களும் உங்கள் கிளாத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் த்ரெட்டில் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த த்ரெட்டில் வருதோ அந்த த்ரெட்டில் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கேன். த்ரெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே இன்னர் ஸ்டிச்சு தான் நம்ம இங்கேயே கொடுக்க போகிறேன். த்ரெட்டு மட்டும் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த இன்னர் ஸ்டிச் வந்து இப்போ ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஜரி த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக வந்துடும். இப்போ பாருங்கள்,
நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்கறத விட இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஃபைனலாக நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டுட்டோம். இங்கே வருது இல்லையா, இதுக்கும் நான் இந்த ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே லீஃப் கொடுத்தோம் இல்லையா, இதனோட சென்டரில் டார்க் கலரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதனோட சென்டர்லேயும் கொடுத்துருக்கேன், டபுள் ஷேடாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேல் போர்ஷன்லேயும் இந்த 2 ஃப்ளார் லீஃபு இதே டிசைன் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட வரலைன்னா நார்மல் த்ரெட், இது சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். நார்மல் நீடில் தான் நான் இப்போ போடுறேன் செயின் ஸ்டிச். இங்கேருந்து ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, இதெல்லாம் நான் ஜரி த்ரெட்டு ஆரி நீடில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆரி நீடில் வரல, ப்ராக்டிஸ் பண்ணலின்னா இந்த செயின் ஸ்டிச் இதுலேயும் கொடுக்கலாம். இதுக்குள்ளே விட்டுட்டு கீழே நம்ம எவ்வளோ தூரம் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். கீழே த்ரெட் நீடிலுக்குள்ளே கீழே போகிற மாதிரி எடுத்துகிட்டு இப்படி போட்டோம்னா செயின் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டபுள் கலராக கொடுக்கும்போது த்ரெட் ஒர்க் பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.